Hello friends, welcome to Tamil Village Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்த்தியான வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன். இது பாத்தீங்கன்னா weight loss பண்ணனும்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க, இவங்க எல்லாரும் இந்த வெரைட்டி ரைஸ் ரெசிபியை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிக சுவையான பூண்டு சாதம் எப்படி செய்யறதுங்கறத வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சுவையான பூண்டு சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நான் ஒரு கப் அளவுக்கு ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி சாதம் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான அளவு வெள்ளை சாதம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி 10லேருந்து 15 அளவுக்கு வெள்ளைப்பூண்டு பல் சைஸை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கேன். மல்லித்தலை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், உப்பு தேவையான அளவு, ஆயில் தேவையான அளவு. அவ்வளோதாங்க சுவையான பூண்டு சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ கடாய் வச்சு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயமும் வெள்ளைப்பூண்டும் ஓரளவுக்கு வதங்குற டைமில் நான் இப்போ சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட தேவையான அளவு சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துருக்கனால ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. பூண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. எல்லாருமே பூண்டை கட்டாயம் சாப்பிடணும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பூண்டு அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இதில் நான் சாதத்தை இதில் சேர்த்துக்கிறேன். சாதம் பார்த்தீங்கன்னா வடித்து சேர்த்துக்கிறேன். வடித்த சாதம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை பொடியாக நறுக்கி தூவி விட்டுறலாம். தூவி விட்டுட்டு ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுருங்க. இது ஒரு ஈஸியான ரெசிபி. நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட கொடுத்து விடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி வேறு. அவ்வளோதாங்க, சுவையான பூண்டு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.